நீயும் நானும் சேர்ந்து சம்பாதிச்ச சொத்தை உங்க அக்காவுக்கு பிரிச்சு எழுதி தரேன். அவ ஏற்கனவே நீங்க வேணாம் தான் சுத்தி போயிருக்கா. இப்போ சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஆயிடும். ஆகட்டும்டி. அதுக்காக தான் நான் பிரிச்சே கொடுக்கறேன். இனிமே எனக்கு 2 பசங்க மட்டும்தான். பொம்பளை புள்ள பிறந்துச்சு, அது செத்து போச்சுன்னு நினைச்சுக்கிறேன். மா, வீடுங்கிறது ஒருத்தர் சார்ந்து இருக்க கூடாதுமா. உன் பிள்ளை செத்து போச்சுன்னு நீ முடிவு எடுக்கலாம். என் அக்கா செத்து போயிட்டான்னு நான் எப்படிமா முடிவு எடுக்கிறது? என் மக செத்து போயிட்டான்னு அப்பா எப்படி முடிவு எடுப்பாரு? எனக்கெல்லாம் அவ இன்னொரு அம்மா மாதிரி தான். மடியில போட்டு தலை கோதி என்ன அவ புள்ள மாதிரி பார்த்துப்பாமா. அவளை போய் படபடன்னு பேசிட்டு போயிட்டா. அவ எத்தனை நாள் அழுதுருப்பா, எவ்வளவு கண்ணீர் சிந்திருப்பா. ஏமா அவசரப்படுறீங்க? அம்மா, அவ திரும்ப வர்றதுக்கான ஸ்பேஸும் டைமும் கொடுங்க. அப்போ எல்லாருமே ஒண்ணு சேர்றீங்க இல்லடா? இல்லம்மா, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். இத புரிய வைக்கதாமா நான் முயற்சி செய்றேன். இப்போ ஒண்ணும் இல்ல சித்தி. எல்லா பத்திரமும் பத்திரமா இருக்கான்னு கிராஸ் செக் பண்றதா நினைச்சுக்கோங்க. அவளை ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சதா மறந்துருங்க. தம்பி கல்யாணத்துக்கு அவ இல்லாம எப்படி? ஆமாம்மா, அறிவு சொல்றது கரெக்ட் தான். இதெல்லாம் இப்ப பிரிச்சு கொடுத்து அவ ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாமா. டேய், அவ என்ன மதிக்கல, எனக்கு மரியாதையும் கொடுக்கல. நீங்க மட்டும் அவளுக்கு மரியாதை கொடுத்தீங்களாமா? பாரதி, அவ என்ன மதிக்கவும் இல்ல, மரியாதையும் கொடுக்கல. என்ன ஒரு பெத்த தாயின்னு கூட பார்க்காம அவ என்ன அசிங்கப்படுத்திட்டா. மா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க கொடுத்தீங்களா? நீங்க அவ பொண்ணு கருப்பா இருக்கான்னு அவளை ஒதுக்குனீங்க. அவளோட குழந்தைய தள்ளி விட்டு அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு கோச்சிட்டு போயிட்டா. அவ கோபத்தை நான் மன்னிச்சிட்டேன்டா. ஆனா அவ என்ன எப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போனா? அந்த சொல்லு இன்னும் என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவ சொன்னதுதான் என் மனசுக்குள்ள வரும். அவளோட சாபத்தை பலிக்க விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல அப்படி ஒரு பொண்ணை நான் படியேற விட மாட்டேன். கண்ணம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். மன்னிச்சு பழகுமா. பெத்த புள்ள சாபம் கொடுத்து அதுல நீ பாதிக்கப்பட மாட்ட. என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. என் முடிவு எப்பவும் மாறாது. மாத்தவே கூடாதுன்னு சொல்றதுக்கு இது ஒரு ப்ராடக்ட் ஃபார்முலா இல்லம்மா, தாய் பாசமா. மா, குழந்தைங்க மேல ஏற்படுற கோவத்தினால ஒரு தாய் திட்டலாம், பேசாம இருக்கலாம், ஏன் கோவம் தண்ணீரை வரையும் தள்ளி கூட வைக்கலாம். அன்பா பேசி அழுது புலம்பி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கான இடத்த நீங்க தாமா கொடுக்கணும். நீங்க என்னடானா யாரோ மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. லாயர், வயல், தோட்டம், துறவு எல்லாமே அவ பேர்ல எழுதி வச்சிருங்க. வேர்வேல கசகசன்ட்டு அந்த பண்ணையில எல்லாம் போய் நின்று பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் அவதான் சரி. நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கேன் மேடம். இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்க. இந்தாங்க மேடம். கொடுங்க. பெத்த பொண்ணையே மதிக்காம விலக்கி வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத கண்ணம்மாவை கட்டினா என்ன ஆகும்? கிளவி என்ன எதுக்கு கூப்பிட்ட? அடிப்பட்ட இடத்துக்கு எப்படி உத்தரவு கொடுக்கணும் ஆலோசனை கொடுக்கறதுக்காக கூப்பிட்டியா? டேய்,
என்ன செட்டப்ல எப்படி வாழறேன்னு எனக்கு தெரியும்டா. கூடவே ஒருத்தி இருப்பாளே, நீ வாங்கின அடிய மனசுக்குள்ள ரசிச்சுக்கிட்டே உதட்டுல உச்சி கொட்டிக்கிட்டே இருப்பாளே, அவ உன்னை பார்த்துப்பா. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட? இங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இல்லடா, இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அங்க என்ன நடக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த கண்ணம்மா பெரிய ரதின்னு அவன் மேல காதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? ஏதோ அவளை கெட்டினா 5 ஏக்கர் தருவாங்கன்னு சொன்னீங்க, அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். வந்து பார்த்தேன், நல்லா தான் இருந்தா, பேச்சு பழக்க நல்லா தான் இருந்துச்சு. போட்ட டீ 1ஆம் கிளாஸ். 1ஆம் கிளாஸா? டேய், உன் அருமை பெருமை பத்தியெல்லாம் கேட்கல, அந்த கண்ணம்மா எப்படின்னு கருத்து கேட்கல. உன் கேடுகட்ட புத்தி எனக்கு தெரியும். வைக்க படப்புல சாஞ்ச எரும மாடு மாதிரி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த பாரு கிழவி, இப்போ உனக்கு என்ன தெரியணும்? ஒரு புள்ள பூச்சிக்கு கொடுக்க முளைச்சிருக்கு. மூஞ்சிக்கு நேரா வண்டையா திட்டினா கூட கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம நிப்பாரு என் மாப்பிள்ள சண்முகம். ஆனா அவரு பொண்ணை திட்டினா எங்க இருந்துதான் வருமோ அப்படி ஒரு வீரம். பொங்குன்னு பொங்கி இருக்காருனா அது மாதிரி நீ எதையோ தூண்டி விட்டுருக்க. சாது மிரண்ட மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சொல்லுடா, அந்த கண்ணம்மா கிட்ட நீ ஏதாவது சேட்டை பண்ணியா? அத அவர் பார்த்தாரா? அட நீ வேற, எனக்கு எப்படி தெரியும் கிழவி? வந்தாரு, எனக்கு வணக்கம் கூட வைக்கல, கம்பெடுத்து வெளுத்து விட்டாரு என்னைய. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னை நல்லவனாதான் காட்டிக்கிட்டேன். கடைசி வரைக்கும் ஒரு அடி கூட அடிக்காம வந்ததுக்கு காரணம், திருப்பி அடிச்சா நம்ம மேல குத்த வந்துங்கிறதுக்காகத்தான். இந்த கிழவி கைய மடக்கி திருப்பி அடிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. கம்ப புடுங்கி ஓங்கின்னு வச்சுக்க, மனுஷன் பயத்தை செத்துருப்பேன். கவனிச்சியா கிழவி? நம்ம சரித்திரத்தை புள்ளார் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதை ஒவ்வொரு அடியும் சொல்லி அடிச்சான். அந்த போட்டு கொடுத்த மூதிதான் யாருன்னு தெரியல. முட்டாள். நல்லவனை பத்தி சொல்றதுக்கு தான் ஆள் கிடையாது. கெட்டவனை பத்தின பொருளையும் கெட்ட செய்தியும் காட்டுத்தீ மாதிரி பரவும். ஊருக்குள்ள எவனாவது சொல்லி இருப்பான். ஒரு நல்ல சந்தர்ப்பம் கெடுத்துட்டு வந்து நிக்கிறியே. அந்த ஆளு வேற அந்த பிள்ளைக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாராம். அது யாருன்னு கூட தெரியல. பொறு, அந்த பிள்ளைய கட்டிக்க அப்படி ஒண்ணும் வேண்டி விரும்பி வரமாட்டாங்க. கொஞ்சம் ஆற போட்டு உனக்கு கட்டி வைக்கிற மாதிரி பாக்குறேன். 5 ஏக்கர் நிலம் உனக்கு தான். பேசாம குடிச்சு போட்டு குப்புறப்படுத்து தூங்கு. வை போன. இத்தனை அடியை வாங்கிக்கிட்டு சும்மா இருப்பேன் நினைச்சிட்டாளா கிழவி? என்னை அடிச்சவனையும் கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்க வர்றவனையும் அடிச்சு சாக்காம அடங்க மாட்டேன் நான். கல்யாணம் மஸ்து. உங்க ஆசீர்வாதம் பழிச்சிருச்சு ஐயரே. கண்ணம்மா கோயிலுக்கு வர்ற நேரம்லாம் அவளுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு ஆசை கொடுப்பீங்க, கடவுள்கிட்ட வேண்டிப்பீங்க. நல்லவங்களுடைய வேண்டுதல் வீண் போகாது. அதுவும் சாமி சன்னதியிலே நீங்க இருக்கக்கூடியவர். உங்களோட ஆசீர்வாதத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளை என் பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காரு. உன் கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சுமா. இனி நீ நல்ல வாழ்க்கை வாழுவ. நீ குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்ப. என்னால எந்த பொண்ணுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியாது. என்னால ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதுங்கிறத கண்ணம்மா கிட்ட மறக்காம சொல்லிடுங்க. குழந்தை இனி பிறக்காதுன்னு தெரியறதுக்கு எப்படியும் கொஞ்சம் வருஷம் ஆகும். அது வரைக்கும் கண்ணம்மா சந்தோஷமா இருப்பா.
ஒருவேளை குழந்தை பிறக்காதுங்கிறத சொல்லி கண்ணம்மா இந்த வாழ்க்கையை மறுத்துட்டான்னா மறுபடியும் ஏச்சும் பேச்சும் கேட்டுக்கிட்டு கண்ணீரோட வாழ வேண்டியிருக்கும். கல்யாணம் பண்ணிக்கிற எல்லாருக்குமே குழந்தை பிறந்துருதா என்ன? என்ன ஒண்ணு, கண்ணம்மாவுக்கு பிறக்காதுங்கிறது முன்னாலேயே தெரிஞ்சிருக்கு. மாப்பிள்ளை கண்ணம்மா கிட்ட சொல்ல இந்த ரகசியத்தை நான் இந்த சாமி சன்னிதானத்திலேயே வச்சுட்டு போறேன். எனக்கு என் கண்ணம்மாவோட சந்தோஷம்தான் முக்கியம். இந்தாமா, நல்லா இருப்பமா. சரிங்க சாமி. அப்பா வாங்க. ஆ. கண்ணம்மா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க கண்ணம்மா? இது வரைக்கும் என்ன வந்து பார்த்துட்டு போன மாப்பிள்ளைங்க எல்லாம் என்ன நிராகரிக்க நிறைய காரணம் சொல்லிருக்காங்க. இப்பெல்லாம் யாராவது என்ன பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அது என்ன காரணமா இருக்கும்னு நானே கண்டுபிடிச்சிடுறேன். ஆனா இவர் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காரே, அதுக்கு என்ன காரணம் தான்ப்பா தெரியல. ஒருவேளை முதல் தடவையா ஒரு மனுஷன் என்ன உங்க கண்ணால பாத்திருப்பாரோ? அழகு, அறிவு, அந்தஸ்து எல்லாம் இருக்க மனுஷன்னு சொல்றீங்க. அவரு போய் என்ன மாதிரி ஒருத்தைய எதுக்குப்பா கட்டிக்கணும்? லாஜிக்கலா இடிக்குதே. உனக்கு என்னம்மா குறைச்சல்? உனக்கு நல்ல மனசு இருக்கு, எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துற உயர்ந்த பண்பு இருக்கு. அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதான் உன்னை விரும்பி கட்டிக்க ஆசைப்படுறாரு. பா, யாருப்பா அவரு? இது வரைக்கும் யாருன்னு சொல்லவே இல்லையே. அதுக்கு தாமா உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். நம்ம வீட்டு சவத்துக்கு நிறைய காதுகள் இருக்கு. அங்க வச்சு சொன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ம், கல்யாணம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ம், சரி சரி, யார் அந்த மாப்பிள்ள சொல்லுங்க. அப்பா சொல்லுங்க. மாப்பிள்ளை வேற யாரும் இல்லம்மா, இது பாருங்கப்பா, ஓவரா சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. சொல்லுங்களேன். டாக்டர் பாரதி. ம். ஏங்க, உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்குங்க. அப்பா நிஜமாவா? ஆமாம்மா. அவருக்கு ரொம்ப பெரிய மனசு இல்லப்பா. இருட்டா இருக்கிற வாழ்க்கையில ஒரு விளக்கேத்தி வைக்கிற மனசு. 2-3 இடத்துல என் கஷ்டத்தெல்லாம் பார்த்திருக்காருப்பா. ஒரு இறக்கம் எப்பவுமே அவருக்கு என் மேல உண்டு. நாம பார்த்திருக்க மாப்பிள்ளை கெட்டவன்னு தெரிஞ்சதும் நாம மனசுடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருல்ல. இல்லம்மா, இது அவர் நிதானமா எடுத்த முடிவு. இந்த ஒத்த சொல்லுக்காக காலம் ஃபுல்லா நன்றி சொல்லணும். அவர்கிட்ட சொல்லுங்க, இது சினிமா இல்ல, வாழ்க்கை. இந்த மாதிரி ஒருத்தைய காலம் முழுக்க தூக்கி சுமக்க முடியாது. இது என் மனைவி கண்ணம்மான்னு யார்கிட்டயாவது அறிமுகம் பண்ணி வச்சாருன்னா இவங்க உன் மனைவியான எதிர்கேள்வி சந்தேகத்தோட கேட்பாங்கப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன அவமானங்கள் நிறைய சந்திக்க வேண்டியது வரும். வாழ்ற வாழ்க்கை அழகா இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற கேள்வியில நமக்கு சலிப்பை உண்டாக்கிடும். அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் கண்ணம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுக்கு இதுல பரிபூர்ண சம்மதம் தான். இன்னும் சொல்றதா இருந்தா ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள உங்க மனைவியாவே வாழ்ந்து பார்த்துட்டா. ஆனாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதியும் அழகும் அவளுக்கு இல்லைன்னு சொல்லிடுங்க. அதனால மன்னிச்சிட சொன்னேன்னு சொல்லிடுங்கப்பா.
வருத்தப்படாதீங்கப்பா. மழை மேகம் சூடுற எல்லா நாளும் மழை பெய்யணும்னு அவசியம் இல்ல. சில நாள் அழகு காட்டிட்டும் போயிடும். அந்த மாதிரி தான் இதுவும். நீ புரியாம பேசுற கண்ணம்மா. மாப்பிள்ள மனப்பூர்வமா உன்னை விரும்பித்தான் இந்த கல்யாணத்துக்கு தீர்மானம் பண்ணியிருக்காரு. சரிப்பா, நம்ம பாரதி டாக்டரை பத்தி பேசினது போதும். வேற ஏதாவது பேசுவோம். அவங்க அம்மாவை பத்தி பேசுவோம். அஞ்சலி மாதிரி ஒரு அழகான பொண்ணு தன் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு மன பொண்ணுக்கு தட்சணையா வீடு காரு பணம்னு கொடுத்து கல்யாணம் முடிக்கிறவங்க அந்த அம்மா. என்ன கண்ணிலே தட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படிப்பா அந்த வீட்டுக்கு போய் மருமகளா? இல்லம்மா, நீ மத்தவங்கள பத்தி யோசிக்காத. மாப்பிள்ளையோட மனசை பாரு. பா, அந்த வீட்ல எனக்கு செருப்பு போடுற இடத்துல தான் சாப்பாடே கொடுத்தாங்க. அவங்களுக்கு என் மேல அவ்வளவுதான்ப்பா மரியாதை. மாமியாருக்கு விருப்பம் இல்லாத வீட்ல எப்படிப்பா வாழ்க்கைய ஓட்ட முடியும்? நான் இப்போ சொல்றேன், பெத்த அப்பா இருந்தாலும் சொல்றேன். நீங்க பாரதி தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதும் மனசுக்குள்ள நான் மாலையும் கழுத்துமா நின்னு பார்த்தேன்பா. எனக்கு அவரை அவ்வளோ பிடிக்கும். அவர் மேல இன்னும் மரியாதை இருக்கு. அதுக்காக அவரை கட்டிக்கலாம் முடியாதுப்பா. இல்ல கண்ணம்மா, நான் என்ன சொல்றேன்னா, அப்பா, நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? அதுக்கு இல்ல கண்ணம்மா. பா, புரிஞ்சுக்கோங்க. ஏமாற்று நமக்கு என்ன புதுசா? இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? ஒரு அன்பான குணமான மனுஷன் என்ன கட்டிக்க ஆசைப்படுறாருங்கிற நினைப்பே இந்த ஜென்மத்துக்கு போதும். இது ஏமாற்றம் இல்லம்மா, பிடிவாதம். இந்த பிடிவாதம் தேவையில்லைன்னு தோணுது. ஐயோ, பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசிட்டா? இந்த சம்பந்தம் பேசி அவமானப்படுற நிலைமைக்கு நீங்க போக வேண்டாம்னு பாக்குறேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கருப்பனாலே ஆகாத ஒரு மாமியார், காணா குறைக்கு அழக விலை கொடுத்து வாங்குறவங்க, அவங்க என்ன எப்படி பாப்பாங்க? அற்பமா ஒரு புழு மாதிரி பார்க்க மாட்டாங்க? அதுவும் இல்லாம அஞ்சலிக்கு சமமா நான் இருந்தா அது அவளுக்கு பிடிக்காதுல்ல. தினம் தினம் அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்பாப்பா. என் கழுத்துல ஏறின தாலி அவ சந்தோஷத்தை கெடுக்கும்ல. அதான் அவளுக்கு பிடிச்ச கணவனோட, அவளை கொண்டாடுற மாமியாரோட அவ நல்ல வாழ்க்கையை வாழட்டுமே. கொஞ்சம் நிறுத்துறியா? இப்ப நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? என்ன சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? இங்க பாரு, நீ சொல்ற எல்லா பிரச்சனையும் எனக்கு புரியுது. இதையெல்லாம் யோசிக்காமலா பாரதி தப்பி முடிவெடுத்திருப்பாரு? பாரதிக்கு அவங்க அம்மாவை பத்தி தெரியாதா? அஞ்சலி அந்த வீட்டுல வாழ போறாங்கிறது தெரியாதா? இங்க பாரு, அவர் மனசுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கும். அதுக்கு நாம விடத வேண்டாம். எதையும் யோசிக்காம சம்மதம்னு சொல்லு போதும். என்னம்மா இதுல நான் சம்மதிக்கிறதுல என்ன இருக்கு? சாமி சன்னதியில வச்சு சொல்றீங்க. இத சாமி கொடுத்த வரமா ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. உங்க விருப்பம்பா. ஆனா இது நடக்கிற காரியமா எனக்கு தெரியல. இந்த சந்தேகத்தை எல்லாம் உதறி விட்டுட்டு மனப்பூர்வமா சம்மதம்னு சொல்லு. பாரதி சார் என்ன விரும்பி கட்டிக்க ஆசைப்படலாம். ஆனா அவங்க அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. அந்த தம்பி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவ்ளோ சொல்றீங்க, நான் இதுல எதுவும் மறுத்து பேச மாட்டேன். அந்த மாயாண்டி விஷயத்துல கூட நான் சரி விடுங்கப்பா, உங்க விருப்பம். ரொம்ப மகிழ்ச்சிமா. இன்னொரு விஷயம், இந்த கல்யாண விஷயத்தை பத்தி சித்தி கிட்ட, அஞ்சலி கிட்ட, பாட்டி கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க.
ம். சரி. ஏய் குட்டி பையா, யார் நீங்க? எங்க வந்திருக்கீங்க? தாத்தாவை பாருங்க. தாத்தாவை பாருங்கடா. அப்ப வாங்க. நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன், நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க. சரிங்க. பட்டுக்குட்டி. குழந்தை மேல இவ்வளவு பிரியமா இருக்காளே, குழந்தை இல்லைன்னா இப்ப தாங்குவாளா? நான் தப்பு பண்றேனா? கடவுளே, இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு அமையாது. இந்த ரகசியத்தை மறைக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ம்.